மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த ஜோதிட வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ரிஷபராசி பற்றியும், ரிஷபராசியில் பிறந்த சில நட்சத்திர பிரபலங்கள் பற்றியும் தான். ரிஷபராசி என்பது இரட்டைப்படை ராசி, பெண் ராசி, ஸ்திர ராசி வகையைச் சேர்ந்தது. பஞ்சபூதங்களில் நிலராசி வகையைச் சேர்ந்தது. சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதி. பூர்வ புண்ணிய இடத்திற்கு அதிபதியாக வருவதால் புதன் யோகம் தரும் வரிசையில் முன்னணியில் இருப்பார். கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம் ஆகியவற்றில் பிறந்தவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு ராசி அதிபதியின் தசை வயது காலத்தில் வருவது இல்லை. அதிகபட்சமாக குரு தசை வரும் வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு புதன், சுக்கிரன், சனி ஆகியவை யோகாதிபதிகள். குரு சமம் என்று எடுத்துக்கொள்ளலாம். 2 ராசி ஆதிபத்தியம் உள்ளவர்கள். பெரும்பாலும் இவர்களுக்கு நல்லது செய்வார்கள். ராகு, கேது ஆகியவை இவர்களுக்கு நல்லது செய்தாலும் பிறந்த போது உள்ள கிரக நிலைகள் தான் முடிவு செய்கின்றன. 23, 24, 32, 33, 50, 51 ஆகிய வயதில் முக்கியமான மாற்றம் நிகழும் வாய்ப்பு உண்டு. சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய திசைகளில் இவர்கள் பிறக்கும் வாய்ப்பு உண்டு. சந்திரன் உச்சமாகும் ராசி. இப்பொழுது இந்த ராசியில் பிறந்த சில நட்சத்திர பிரபலங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தமிழ் பட நகைச்சுவை நடிகர் வடிவேலு பிறந்தது ரிஷபராசியில்தான். திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் பிறந்த இன்னொரு பிரபல நடிகை அமலா பால். இன்னொரு நட்சத்திர ஹீரோ இதே ரிஷபராசியில் பிறந்திருக்கிறார். அவர் நடிகர் பிரசாந்த். பிறந்தது ரிஷபராசியில்தான். நடிகர் ஜெய் பிறந்தது ரிஷபராசிதான். நடிகர் அதர்வாவும் ரிஷபராசியைச் சேர்ந்தவர். ரிஷபராசியைச் சேர்ந்த இன்னொரு பிரபல நடிகை சிம்ரன் ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசியில் பிறந்தார். ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசியில் பிறந்த இன்னொரு பிரபலம் உதயநிதி ஸ்டாலின். இவர் பிறந்ததும் ரிஷபராசியில்தான். இந்த ஜோதிட வீடியோவில் ரிஷபராசியை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த ராசியில் பிறந்த சில பிரபலங்களை பற்றியும் பார்த்தோம். மற்ற ராசி பற்றி விரைவில் தனி வீடியோவாக பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.